தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் உலர்ந்த நிலத்தை நோக்கி நடந்து செல்லும் முத்தையாவின் காலடி சத்தமே சோகமாக ஒலிக்கிறது. மண்ணில் ஆழமாகப்பட்டிருக்கும் பிளவுகளும் முளைக்காத விதைகளும் அவரின் நெஞ்சை நெருக்குகிறது. கையில் மண்ணை பிடித்து வானத்தை நோக்கி பார்த்தபடி கண்ணீர் சிந்தும் முத்தையாவை ஓடிவரும் காயத்ரி மெதுவாக அணைத்துக் கொண்டு அவரது கண்ணீரை துடைக்கிறாள். அப்பா, மண் தோற்கலை, நம்ம நம்பிக்கைதான் உடைஞ்சது, இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணலாம் என்ற அவள் வார்த்தை ஒரு சிறு ஒளியாக மாறுகிறது. இருவரும் சேர்ந்து மீண்டும் வயலை சுத்தம் செய்து உயிர் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் வெறுமையான கிணற்றை கண்டு அவர்கள் மனசு மீண்டும் கனத்து விடுகிறது. அதே நேரத்தில் கிராமத்து இளைஞர்கள் கருவிகளுடன் ஓடி வந்து, நாங்க இருக்கோம் அண்ணா என்று உற்சாகமாக நிற்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து சிறிய குட்டையை தோண்டி தண்ணீருக்காக உழைக்க தொடங்குகிறார்கள். சில நாட்களில் ஒரு மெல்லிய தண்ணீரோட்டம் குட்டையை கலக்க நம்பிக்கையின் முதல் துளி மண்ணை தொட்டு விடுகிறது. அந்த தண்ணீரை வயலில் ஊற்றும் போது மண் அதை குடித்து உயிர் திரும்பும் போல் தோன்றுகிறது. சில நாளில் ஒரு சிறிய பச்சை முளை மண்ணை துளைத்து மேலே தலை தூக்க முத்தையாவின் முகத்தில் வருடங்களாக இல்லாத சிரிப்பு பொங்குகிறது. மேகங்கள் திரண்டு மழை கிட்டத்தட்ட பாடுவது போல வயல் முழுவதும் பொழிகிறது. சில நாட்களில் அந்த உலர்ந்த நிலம் பச்சை பசுமையாக விரிந்து கண் திருஷ்டி கொள்ளாத அளவுக்கு அழகாக மாறுகிறது. கிராமத்தார் எல்லோரும் வயலை சுற்றி வாழ்த்தி கொண்டாட மகிழ்ச்சி ஒரு திருவிழாவாக பரவுகிறது. அறுவடை நாளில் பொன்னிறமாக நிற்கும் பயிர்களைக் கண்டு முத்தையாவின் கண்கள் பெருமையால் நிரம்புகின்றன. மண் என்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை, நான் தான் ஒரு முறை அதை விட்டு போனவன் என்று அவர் உணர்ச்சி கலந்த குரலில் சொல்வார். இறுதியில் பச்சை வயலில் அப்பாவும் மகளும் அணைத்துக் கொண்டு நிற்க மேலே பறக்கும் பறவைகளும் அவர்கள் மகிழ்ச்சிக்கு இசை சேர்க்கும் போல் தோன்றுகிறது. உங்களது கருத்தினை கமெண்ட் பண்ணுங்க. கதை பிடித்திருந்தால் சேனலினை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க.